வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் நம்ம எல்லாரையும் ஆழமா சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் அலச போறோம். மனிதர்கள் உருவாக்குற நீதிக்கும் இறைவன் வழங்குற நீதிக்கும் நடுவுல இருக்கிற ஆழமான வித்தியாசங்கள் என்ன? எது உண்மையான நீதி? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு விடை தேடுற ஒரு முக்கியமான தத்துவ மற்றும் இறையியல் கட்டுரையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, தாமதிக்காம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா இதுதான். நீதியை எப்படி வரையறுக்கிறது அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு, மனித அளவுகோல்ல இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இறைவனின் அளவுகோல் என்ன, இந்த வாழ்க்கைங்கிற சோதனைக்களம் எப்படிப்பட்டது, அப்புறம் இதுக்கான இறுதி தீர்வு என்ன, இப்படி 5 விஷயங்களை அடுத்தடுத்து நாம பார்க்க போறோம். இதுல முதல் விஷயம் நீதிய வரையறுத்தல். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. எது பாவம், எது புண்ணியம்? இதை நாம எப்படிங்க முடிவு பண்றோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனிதர்கள் பல மதங்களா, பல கொள்கைகளா பிரிஞ்சு கிடக்கிற இந்த உலகத்துல இதுதான் சரி, இதுதான் தப்பு அப்படின்னு பாரபட்சம் இல்லாம எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி எப்படி வரையறுக்க முடியும்? இந்த கேள்விதான் மூல கட்டுரையோட ஆரம்பமே. இந்த குழப்பத்தை புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு ரொம்ப புனிதமானதா, புண்ணியமா தெரியற ஒரு விஷயம் இன்னொரு குழுவுக்கு ரொம்ப கொடிய பாவமா தெரியலாம், இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு சரின்னு படுறத மட்டுமே பிடிச்சுக்கிட்டு தொங்கினா உலகளாவிய ஒரு ஒழுக்க நெறி அப்படிங்கிறதே இல்லாம போயிடும். இதுதான் மனித சமூகம் எதிர்கொள்ற மிகப்பெரிய பிரச்சனை. இங்கதான் நம்ம 2வது பகுதிக்கு வர்றோம். குறைபாடுள்ள மனித அளவுகோல். சரி, இதுதான் சரின்னு முடிவு பண்ண நாம வழக்கமா என்னென்ன அளவுகோல்களை பயன்படுத்துவோம்? மெஜாரிட்டி மக்கள் சொல்றாங்க, அதனால இது சரி, இல்ல என் மனசாட்சிக்கு சரின்னு படுது, முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க, ஆன்மீகவாதிகள், அரசியல் தலைவர்கள் சொல்றாங்க, இப்படிதானே நம்ம முடிவுக்கு வரோம். ஆனா இது எதுவுமே ஒரு சரியான குற்றமற்ற அளவுகோலா இருக்கவே முடியாது அப்படின்னு இந்த கட்டுரை அடிச்சு சொல்லுது. ஏன்னா மனிதர்களோட குறுகிய பார்வையில நம்ம நன்மை தீமை எப்படி கணிச்சாலும் அது கடைசியில ஒரு பெரிய குழப்பத்துல தான் போய் முடியும். இதைத்தான் ஆசிரியர் ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுறாரு. மனிதர்கள் உருவாக்குற எந்த ஒரு தார்மீக அளவுகோலும் சமூகத்துல அமைதியின்மையை தான் ஏற்படுத்துமே தவிர முழுமையான நீதியை தராது. அதனாலதான் 3வது பகுதியான இறைவனின் அளவுகோல் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள நம்ம நுழைய வேண்டியிருக்கு. இந்த இருட்டுல இருந்து வெளியே வர்ற ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா, உண்மையான நீதியை வரையறுக்கக்கூடிய அதிகாரம் இந்த பிரபஞ்சத்தை படைச்ச அந்த இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? முக்காலத்தையும் உணர்ந்த வெளிப்படையான மறைவான எல்லா விஷயங்களை பத்தின முழுமையான அறிவு அந்த படைப்பாளனுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நம்ம மனித அறிவுங்கிறது ரொம்ப லிமிட்டெட், காலத்தாலும் சார்பு நிலையாலும் சுருங்கி போயிருக்கு. ஆனா இறைவனின் அறிவோ ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உள்ளடக்கியது. அதனால எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு முழுமையான பெர்ஃபெக்டான சட்டத்தை இறைவனால மட்டுமா கொடுக்க முடியும். அடுத்து நாம பார்க்க போற 4வது பகுதி வாழ்வு ஒரு சோதனைக்களம். நம்ம வாழ்க்கைய பத்தின பார்வையையே மாத்துற ஒரு முக்கியமான கட்டம் இது. நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த குறுகிய தற்காலிகமான வாழ்க்கை ஒரு நிரந்தரமான இடம் கிடையாதுங்க. இது ஒரு எக்ஸாம் ஹால். ஆமாங்க, படைப்பாளனால வடிவமைக்கப்பட்ட ஒரு பரீட்சை அறை. இங்க ஒவ்வொரு நொடியும் இறைவன் வகுத்த விதிகளின்படி நாம டெஸ்ட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இத சும்மா ஒரு கற்பனைக்காக சொல்லல. திருக்குரான்ல இருக்கிற ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி இந்த பரீட்சை கலங்கிற மெட்டாஃபரை ஆசிரியர் ரொம்ப ஆழமா நிறுவுறாரு. நம்ம செயல்களை சோதிப்பதற்காகவே வாழ்வும் மரணமும் படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இறைவசனத்தோட மைய கருத்து. சரி, இந்த எக்ஸாம் ஹால்ல ரூல்ஸ் என்ன? ரொம்ப சிம்பிள். புண்ணியம் அப்படின்னா இறைவன் எதை செய்ய சொல்றானோ அது அப்படியே செய்யறது. பாவம் அப்படின்னா இறைவன் எதை செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறானோ அதிலிருந்து விலகி இருக்கிறது. அவ்வளோதான். இதனால ஒரு சுவாரஸ்யமான உண்மை வெளிப்படுது. உலகத்துல இருக்கிற எந்த ஒரு நீதிமன்றமா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய சட்டசபைகள், பாராளுமன்றங்கள், இல்ல அதிகாரம் படைச்ச தலைவர்கள் யாருக்குமே பாவம் எது புண்ணியம் எதுன்னு தீர்மானிக்கிற உண்மையான அதிகாரம் கிடையாது அப்படின்னு இந்த கட்டுரை ரொம்ப ஸ்ட்ராங்கா வாதிடுது. கடைசியா 5வது பகுதி அறுதி தீர்வு. இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனா என்ன கிடைக்கும், ஃபெயில் ஆனா என்ன ஆகும்? இந்த உலகத்துல நாம இறைவனோட வழிகாட்டுதல பின்பற்றினா இப்ப அமைதியும் மறுமையில சொர்க்கம் அப்படிங்கிற பரிசும் கிடைக்கும். அதுவே நம்ம இஷ்டத்துக்கும் மனுஷங்க உருவாக்குன வழிகள்லாம் போனா இப்போ குழப்பம் மட்டும்தான் மிஞ்சும். பின்னாடி இறைவனோட கோவத்துக்கும் தண்டனைக்கும் ஆளாக நேரிடும் அப்படிங்கிறது தான் இந்த இறுதி தீர்வு. அப்போ இந்த சோதனையில வெற்றி பெறுவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு தெளிவான பாதைய கட்டுரை காட்டுது. முதல் படி ஏக இறைவனை மட்டுமே ஏத்துக்கிறது. 2வது இறைவனின் இறுதி வேதத்தை பின்பற்றுவது. 3வது அவனது இறுதி தூதரோட வழிகாட்டுதல்களை செயல்படுத்துறது. ஏன் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா இந்த உலக தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் வரப்போற அந்த தீர்ப்பு நாள்ல முழுமையான நீதியை வழங்குற அதிகாரமும் தகுதியும் அந்த ஒரு இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ நீதியின் உண்மையான இயல்பை பத்தி ஓரளவுக்கு நாம அலசிட்டோம்.
முடிவா உங்க எல்லாரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு ஆழமான கேள்வியோட நான் விடை பெறலாம்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கைங்கிறது தெய்வீக நீதியால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தற்காலிகமான சோதனை களம் அப்படிங்கிறது உண்மையானா, வரப்போகிற அந்த இறுதி தீர்ப்பு நாளுக்காக நீங்க எப்படி உங்களை தயார்படுத்திட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திக்கலாம்.